வாழ்ந்து இருக்காங்கன்னு தான் அர்த்தம். அதை மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் மாற்றிக்க பார்க்கணும். மாற்றிக்கினா தான் நம்ம ஃபேமிலி வந்து நம்ம ஒரு பவர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண முடியும். இல்லைன்னா எதுக்கு பார்த்தாலும் பயந்துட்டு எல்லா விஷயம் கொஞ்சம் செப்பரேட் பண்ணி நம்மளே யூஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். எல்லாத்துக்குமே ஹஸ்பண்ட் வரட்டும். நான் நிறைய இந்த விஷயத்தில் இருந்திருக்கேன். இல்லைப்பா எங்கள் அம்மாவே கூப்பிடுவாங்க, வாப்பா கிளம்பி அப்படின்னு. எத்தனையோ முறை கூப்பிட்ருக்காங்க, நான் போனதில்லை. இல்லைம்மா அவர் இல்லாமல் நான் எப்படிம்மா வர்றது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு அதாவது பைக்லேருந்து கீழே விழுந்துட்டாங்க. எங்கேருந்து அந்த பவர் வரும்னே தெரியல. எங்கள் வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா இப்போ வேலைக்கு போயிட்டுருந்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு அடிபட்டு காலெல்லாம் தேய்ச்சிட்டுன்னு சொன்னாங்க. என்னால் இங்கே இருக்க கொள்ள முடியல. நான் என்ன பண்ணிட்டேன், அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டேன், எங்கள் அம்மா இந்த மாதிரி பைக்லேருந்து கீழே விழுந்துட்டாங்க, அடிபட்டிருக்காங்க, நான் போய் பார்த்துட்டு வர போகிறேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிவிட்டு மாமியார்கிட்ட சொல்லிவிட்டு நான் பஸ்ஸில் கிளம்பிட்டேன். என் லைஃப்லேயே என்னுடைய வீட்டுக்காரர் இல்லாமல் போன ஒரே ஒரு நாள் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் இன்னும் மறக்க முடியாது. கிளம்பி போயிட்டு ஒரு பஸ் பிடிச்சி அம்மா வீடு பார்த்திங்கன்னா திருவள்ளூர். அங்கே போயிட்டு அம்மாவை பார்த்து போயிருந்தேன். கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. நம்ம வந்து தனியாக சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண பழகிக்கணும், கற்றுக்கணும். அதாவது என்னுடைய லைஃப்பில் நான் வந்து அன்றைக்கி ரொம்ப கஷ்டப்பட்டேன். பைக்லேயே கூப்பிட்டு போவார், பைக்லேயே கூப்பிட்டு வந்துடுவார். எங்கள் அம்மாவை கூட கூப்பிட்டு வந்து விட மாட்டார். அதனால் இந்த முறை அம்மா வீட்டுக்கு போகும்போது நானே அம்மா வாமா கிளம்பலாம், அவர் வந்து வேலைக்கு போகிறதுனால அவர் தொந்தரவு பண்ண வேணாம், நானே வந்துட்டேன். அவர்கிட்ட கூட சொல்லலை, சர்ப்ரைஸ் தான் வந்து இறங்கணும். அவருக்கே சர்ப்ரைஸில் தான் இருந்துச்சு. திருச்செங்கோடு மாப்பிள்ளை, ஹாய் வணக்கம், வாங்க அண்ணா. வாட் இஸ் அவர் நேம்? மை நேம் சித்ரா. அதனால் வந்து யாருடைய ஹெல்ப்பும் இல்லாமல் கொஞ்சம் வந்து பழகிக்க பாருங்கள். ஓனாக வந்து இண்டிபெண்ட்டாக நீங்களே ஒரு விஷயத்த ஒரு ஸ்கூல் பக்கத்தில் போகிறதோ, ஒரு கடைக்கு போகிறதோ, இல்லை ஒரு நெட் சென்டருக்கு போகிறதோ, ஒரு ரேஷன் கடையோ, எனிதிங் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து தனியாக ஹேண்டில் பண்ண பழகிக்குங்க. நாளைக்கு வந்து இப்போது இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இருப்பாங்களா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. இன்றைக்கி ஹஸ்பண்ட் இருக்காங்க, ஓகே. நாளைக்கு ஒரு பொதுவாக தான் சொல்கிறேன், யாருக்கு எது நடந்தாலும் அந்த சுச்சுவேஷனை வந்து ஃபேமிலி வந்து நம்ம தான் ரன் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படும் போது கஷ்டப்படக்கூடாது. அதனால் இப்போத்துலேருந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. எதுவானாலும் நடக்கலாம், சரிங்களா? இல்லை, அதாவது வாழ்க்கை வந்து நிலையற்றது தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இருக்கிற மனுஷங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற உறவு நாளைக்கு இருக்குமா, அது பிரிஞ்சிருமான்னு சொல்ல முடியாது, சரிங்களா? நிலையற்ற வாழ்க்கையில்